மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் சிறையிலிருந்து பிணையில் வெளிவந்திருக்கிறார். அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பெற்று சிகிச்சை பெற்று வருகிறார். சிறையில் வைக்கப்பட்டிருந்த நாட்களில் அவரை தனிமைப்படுத்தி சிறையில் யாரையும் சந்திக்க விடாமல் தடுத்து கடுமையான மன உளைச்சல் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவருக்கு உணவு, குடிநீர் போன்றவற்றை வழங்குவதிலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் நிர்வாகம் நடந்திருப்பது தெரிய வருகிறது. உண்ண முடியாத அளவுக்கு அந்த உணவில் சில வேதிப்பொருள்கள் கலந்த வாசனை அடித்ததாகவும் அந்த உணவை சாப்பிட்டால் செரிமானமாகாத அளவுக்கு பாதிப்புகள் நேர்ந்ததாகவும் தொடர்ச்சியாக அவருக்கு பேதி வயிற்றுப்போக்கு இருந்து வேதனைப்பட்டதாகவும் எங்களிடத்திலே கருத்துக்களை, தன்னுடைய வேதனைகளை பகிர்ந்து கொண்டார். தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நலம் தேறி வருகிறார். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அல்லது அவர்களின் கருத்தியல் நிலைப்பாடுகளுக்கு எதிராக பேசுவது, எழுதுவது, செயல்படுவது ஆட்சியாளர்களின் கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் இருப்பதாக அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் தான் திருமுருகன் காந்தியை குறிவைத்து அவர் மத்திய மாநில அரசுகளின் போக்குகளை விமர்சிக்கக்கூடியவராக, அம்பலப்படுத்தக்கூடியவராக செயல்பட்டு வருவதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் திட்டமிட்டு அவர் மீது இந்த ஒடுக்குமுறையை ஏவி இருக்கிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அவர் உடல்நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார் என்று நம்புகிறேன். மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே அப்படித்தான் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு கூட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையிலான ஒரு அச்சுறுத்தல் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் இந்துத்துவ அல்லது சனாதன பாசிச கருத்துக்களை எதிர்த்து தொடர்ந்து 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அவர் செயல்பட்டு வருகிறார். அவரையும் அதே போல குறிவைத்து தாக்குகிற அல்லது அழித்தொழிக்கிற முயற்சியில் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள் செயல்படுவது, மத்திய அரசு அதற்கு துணை நிற்பது, மாநில அரசும் அதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பது உள்ளபடியே வேதனைக்குரியது. இதையெல்லாம் எதிர்க்க மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. அதற்காக வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி தேசம் காப்போம் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம். அதில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இன்றைக்கு அழைப்பு மடல் தந்திருக்கிறோம். அடுத்தடுத்து தோழமை கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து அழைப்பு விடுக்க இருக்கிறோம். தேசிய அளவில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார். அதற்கு அவரை விரைவில் நேரிலே சந்தித்து அழைப்பு விடுக்க எண்ணியிருக்கிறோம்.